ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பல மொபைல்ஸ் லான்ச் ஆகிச்சு. அதே அளவில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சமான மொபைல்ஸ் எது, அதை வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடிய முதல் மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங். அதாவது அவங்களோட தரப்புலேருந்து நோட் 20 அல்ட்ராண்டு 2 மொபைல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இது மேலே பல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலோடைய முதல் டிஸ்பிளே தான். அதோடய சேர்த்து இந்த எக்ஸ்பென், இந்த மொபைலோடைய முக்கியமான முன்னுரிமையான காரணமே இந்த மொபைலோடைய டிஸ்பிளே தான். இது நோட்டுன்னு ஒரு சீரீஸ் கொண்டு வந்ததே இவங்களோட டிஸ்பிளேக்காண்டி தான். மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, போன ஜென்ரேஷனு நோட் 10 சீரீஸ் பல அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட டிஸ்பிளேயாக இருக்கட்டும், அதோட டிசைனாக இருக்கட்டும், பல மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிசைனாக இருந்துச்சு. பல அளவில் விற்பனையாகவும் ஆணுச்சு. அப்கிரேட் வெர்ஷனான இந்த சாம்சங் S20 அல்ட்ராவை இப்போ ஆகஸ்ட் 5 லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 லான்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்லேருந்து அடுத்த தரப்புலேருந்து லான்ச் ஆகக்கூடிய என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் ஃபோல்டட் 2 5G. இதனால் வரைக்கும் சாம்சங் அவங்களோட தரப்புலேருந்து இது வரைக்கும் 2 ஃபோல்டர் மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய இது 3வது மொபைலாக இதை லான்ச் பண்ண போகிறாங்க. இதையும் அந்த நோட் 20 சீரீஸோடைய சேர்த்து அந்த ஆகஸ்ட் 5 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் தரப்புலேருந்து பல மொபைல்ஸ் லான்ச் ஆகலாம் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட 2 மொபைல்ஸ் தான் இந்த சாம்சங் நோட் 20 சீரீஸும் இந்த ஃபோல்டர் சீரீஸும். ஃபோல்டர் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டு பண்ணக்கூடிய அந்த சென்டரில் அந்த மொபைலோடைய டிஸ்பிளே வந்து கொஞ்சம் வெளியே வர்றதா பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மொபைல்ஸில். சாம்சங் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்னாப்ட்ராகன் 865+ கொண்டு வர போகிறாங்க. ஆனால் சாம்சங் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது எக்ஸினோஸில் கொண்டு வர போகிறாங்களா, ஸ்னாப்ட்ராகனை கொண்டு வர போகிறாங்களான்னு கன்ஃபார்ம் ஆகல. வரும்போது இந்த மொபைலோடைய டிஸ்பிளே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிக்சல் 4a. பல நாட்களாக இந்த மொபைலோடைய ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வெளியாகிக்குது. இந்த மாதத்துடைய கடைசிக்குள்ளே இந்த மொபைல்ஸ் லான்ச் ஆக போகிறதா சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் சில கன்ஃபார்மாகவும் ஆகிக்குது. கூகுள் தரப்புலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதிக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5Gயோட வரப்போவதாக சொல்கிறாங்க. அடுத்தபடியாக 4வது ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெட்மி K30 ப்ரோன்னு சொல்லலாமா, இல்லை போக்கோ F2 ப்ரோன்னு சொல்லலாமா. இந்த ஃபோன் சைனாவில் அந்த மொபைலுக்கு ரெட்மி K30 ப்ரோன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு அதிகமாக வரும்போது ரெட்மி K30 ப்ரோன்னு வருமா இல்லை F2 ப்ரோன்னு வருமானு தெரியல. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். இதோடைய ஸ்னாப்ட்ராகன் 865 வரப்போகுது. இந்த மொபைல் ஏற்கனவே சைனாவில் ஜூலையில் லான்ச் ஆனதுனால இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இந்த மாதத்தோடைய எண்டில் கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா இருக்கிற ஸ்னாப்ட்ராகன் 865 சீரீஸ்லேயே இது ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். 5வது ஸ்மார்ட் ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காண்டி பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பல நாட்களாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இருந்து பல பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதத்துக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் மாதத்துக்குள்ளே கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகிறதா சில ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வெளியாகிக்குது. அநேகமாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது ஸ்னாப்ட்ராகன் 865+ லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. ஃப்ளிப் கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 6வது ஸ்மார்ட் ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் MI A1ங்கிறது ஆரம்பித்து பல அளவில் விற்பனை ஆகிடுச்சு. ஆனால் MI A3 ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ MI A4 அவங்களே 4வது அப்கிரேடாக கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா இதோடைய ஸ்னாப்ட்ராகன் 765G வித் 5Gயோட வரப்போதாக சொல்கிறாங்க. இது கூட மொபைலோடைய முக்கியமான மெயின் பிக்சரே கேமரா தான். 108 மெகா பிக்சலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதத்துலேயோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேயோ லான்ச் ஆனிச்சுன்னா இது 1+ நாலுக்கு ரொம்பவே ஒரு காம்படிஷனாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 7வது ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா, ரெட்மியோடைய நோட் சீரீஸான நோட் 10 ப்ரோ திரும்ப லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்து எண்டுக்குள்ளே லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா மிக அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்டா ரெட்மி நோட் சீரீஸ்னால அவங்களோட பேட்டரியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுல ரொம்பவுமே கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரக்கூடிய சில லீக்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் வெளியாகிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்னாப்ட்ராகன் 765 லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. வித் 5Gயோட வரப்போகிறதா சொல்கிறாங்க. இதோடைய டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் IPS LCD பேனலோட தான் வரப்போகுது. இதுக்கு மொத்தம் 4 கேமராவோட வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய மெயின் கேமரா 64 MP தான் வரப்போதாக சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 32 MP வரப்போதாக சொல்கிறாங்க. இது
இந்த மொபைல் ஆகஸ்ட் 24 இல்லை ஆகஸ்ட் 24க்குள்ளே லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கிட்ட வர போகிறதா சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ்லாம் வெறும் லீக்ஸ் தான், கன்ஃபார்ம் இல்லை. ரெட்மி லான்ச் ஆனிச்சாலே அது கூடயே ஒரு மொபைல் கம்பெனி லான்ச் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 7 ப்ரோன்ட்டு ஒரு நியூ மொபைல் லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. அதோடைய லீக்ஸ் அண்ட் ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 765Gயோட வரப்போகுது, வித் 5Gயோட வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது 6.667 இன்ச்சில் வரப்போகுதா சொல்கிறாங்க. அதுக்கு 4 கேமரா. மெயின் கேமரா என்ன பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 32 MP ஃப்ரண்ட் ப்ளஸ் 16 MP. ரியல்மி இந்த வருஷம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 6000 mAh பேட்டரியோட வரப்போதா சொல்கிறாங்க. அதுவும் இந்த சாம்சங் அண்ட் ரெட்மிக்கு காம்படிஷனாக. அப்படி வந்துச்சுன்னா சாம்சங் M சீரிஸாக இருக்கட்டும், இந்த ரெட்மி நோட் சீரிஸாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். அடுத்தபடியாக என்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய இப்போ தான் கிட்டன்ஸில் M31sன்னு ஒரு மொபைலில் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த மாதத்தோடைய எண்டில் என்னெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய M41 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 7000 mAh பேட்டரி லைஃப் கிட்ட வர போகிறதா சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்து மக்கள் மத்தியில் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றபடியாக கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகிற மொபைலில் இதுவும் ஒன்று. அதாவது நம்ம இந்தியாவுக்கு போக்கோ C3 ஒரு மொபைல் லான்ச் ஆக போகிறாங்க. இது ஏற்கனவே சைனாவில் 9C ஒரு மொபைலில் லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைலுக்கு நம்மளுடைய ப்ரைஸுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 6000 7,000 இருக்கலாம் பார்க்குறாங்க. அடுத்த மொபைல் என்ன லான்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா மோட்டோ தரப்புலேருந்து மோட்டோ S 5Gயோட வரப்போகுதா சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 7 Pro. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வீடியோவை ஃபுல்லாக ஸ்பீடாக சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஹைப்பை ஏற்படுத்துச்சு, அது என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.